இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தொழில்நுட்பத் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை அண்டு இது நான் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை வச்சு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7/5/2025, அதாவது இன்னும் ஒரு வீக் தான் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா அல்லது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்டு அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் அண்ட் இந்தியன் என்டர்பிரைஸ்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அண்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் போஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு இருக்கலாம், இன்க்ளூடு நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அண்ட் இதுக்கான போஸ்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெக்னிக்கல், அதாவது டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸில் மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாவே போதும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் சிஏடி அண்ட் சிஏஎம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமேஷன் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு பவர் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் பவர் அண்ட் பவர் எலக்ட்ரானிக், இந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமோ டெக்னிக்கல் எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான அதாவது டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ் இருக்குது. அண்டு டிப்ளமோவிலையோ அல்லது டிகிரிலேயோ நீங்கள் டெலிகம்யூனிகேஷனை பற்றியோ அல்லது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நீங்கள் எந்த டெக்னாலஜி பற்றி இருந்தாலும் சரி, அந்த எலக்ட்ரிஷியன்ஸ் எலக்ட்ரானிக்ஸை பற்றி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/5/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. யூடபிள்யூஎஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் ஓபிசி என்எல்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இடபிள்யூஎஸ் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட், அதாவது பிஇடி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஇடி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து வெளியிடுவாங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போது ஒன்லி பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 23,000 வரைக்கும் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அலவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர், இந்த டிஏ, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பேசிக் பேலே வந்து பார்த்திங்கன்னா 25% உங்களுக்கான ப்ராங்க் அலவுன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அலவுன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு சென்னையிலே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HALக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து நம்ம சென்னையிலே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹைதராபாத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ்க்காக நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, அண்டு இதில் டிப்ளமோ படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ITI படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதா அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்த போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஹாஸ்பிட்டலே, அதாவது HAL ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அங்கே தான் நடக்கும். அண்ட் உங்களுக்கான ஹாஸ்பிட்டல், அதாவது உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா www.HACL இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்கிற www.HALindian.co அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேரியர் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு இல்லாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது, நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ், நான் எக்ஸிக்யூட்டிவ், அண்ட் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டான நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அப்ளை, அதாவது கேண்டிடேட் எலிஜிபிள், அதாவது இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.